பெற்றோர் செய்த நன்மையும் தீமையும் வாரிசுகளுக்கு சேருமா? பெற்றோரின் தீவிரமான செயல்கள் அவர்களின் வம்சாவழியை பாதிக்கும் என்று குறிப்பிட்ட புராணங்கள் மற்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. கருட புராணம் கூறுவது, மரணத்திற்கு பிந்தைய நிலைகளையும் வம்சாவழித் தொடர்புகளையும் விளக்கும் முதன்மை நூல் இதுவாகும். பெற்றோர்கள் அல்லது முன்னோர்கள் செய்த சில கடமைத் தவறுகள், கடுமையான பாவங்கள் ஆகியவை பித்ரு தோஷமாக மாறி அடுத்த தலைமுறையின் அமைதியை கெடுக்கும் என்று கருட புராணம் குறிப்பிடுகிறது. இதற்கு பரிகாரமாகவே சந்ததியினர் பித்ருதர்ப்பணம் மற்றும் திதி கடமைகளைச் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. மனுஸ்மிருதி கூறுவது, அதர்மேண எததே தாவத். ஒருவன் தர்மத்திற்குப் புறம்பாக தீமை செய்து தற்காலிகமாக வளர்ச்சியடையலாம், நன்மைகளை பெறலாம், எதிரிகளை வெல்லலாம். ஆனால் இறுதியில் அவன் வேரோடு அழிவான். அந்த பாவத்தின் விளைவு உடனடியாக அவனை பாதிக்காவிட்டாலும் அவனது மகனையோ அல்லது பேரன்மார்களையோ கண்டிப்பாகச் சென்றடையும் என்று மனுஸ்மிருதி எச்சரிக்கிறது. இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு இப்போதே நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.